This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நேற்று இரவு என் வீட்டு ஜன்னல் கம்பியை அறுப்பதற்கு எவனோ முயற்சி செய்திருக்கிறார். பிறகு மன்னர் வீடு என்று தெரிந்ததோ என்னவோ அப்படியே ஓடிவிட்டான் அமைச்சரே. நல்ல வேலை போய்விட்டான் மன்னா. கஷ்டப்பட்டு ஜன்னல் கம்பிகளை அறுத்து உள்ளே வந்திருந்தால் ஒன்றுமே கிடைத்திருக்காது. அமைச்சரே, என்னுடைய வீட்டில் ஒன்றும் இருந்திருக்காது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? மன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்ததாக சொல்லிக் கொண்டிருக்கும் அத்தனையும் உங்கள் சிம்மாசனத்திற்கு அடியில் இருக்கும் பதுங்கு குழியில் தான் பத்திரமாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அமைச்சரே, அதெல்லாம் உமக்கு எப்படி ஐயா தெரியும்? இந்த அமைச்சர் எப்படியோ எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளுகிறாரே. சரி சரி சரி, அது இருக்கட்டும் அமைச்சரே. என் வீட்டில் அறுக்கப்பட்ட அந்த ஜன்னல் கம்பிகளை சரி செய்ய வேண்டுமே. உடனடியாக வெல்டிங் வைப்பவரை அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்களா? எனக்கு அதுதான் மன்னா வேலை. அழைத்து வர சொல்லுகிறேன். சரி சரி அமைச்சரே, கோவப்படாதீர்கள். அழைத்து வாருங்கள் என்று சொன்னால் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று பொருள் ஐயா. இந்த அமைச்சருக்கு மூக்கிற்கு மேல் கோபம் வருகிறதே. சரி மன்னா, நீங்கள் வெல்டிங் என்றவுடன் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது, இந்த வெல்டிங் வைப்பவர்கள் ஏன் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு வெல்டிங் வைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது அமைச்சரே. இந்த ஜன்னல் கம்பியை சரி செய்ய யாராவது ஒருவர் வருவார் அல்லவா, அவரை கேட்டு சொல்லட்டுமா? அவர் வந்து நீங்கள் கேட்டு சொல்வதற்குள் வேண்டாம், நானே சொல்லிவிடுகிறேனே. சரி சொல்லுங்கள். மன்னா, வெல்டிங் வைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த நெருப்பு பொறிகளை வெறும் கண்ணால் நாம் பார்க்கும் போது நமக்கு சில நேரம் கண் எரிச்சல், கண் வலி, கண்கள் கலங்களாக தெரிதல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அது ஏனென்றால் வெல்டிங் இயந்திரத்தை மின்சாரம் மூலம் இயக்கும் போது அதில் உருவாகும் வெப்பநிலை 3000 இருந்து 20,000 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமாம். இந்த அதிகப்படியான வெப்பநிலையில் எல்லா விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது மின்காந்த அலைகள் வெளிப்படும். அதில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது யூவி ரேஸ் என சொல்லப்படும் புற ஊதா கதிர்கள். அப்படி உருவாகக்கூடிய அந்த புற ஊதா கதிர்களை நாம் வெறும் கண்ணால் நேரடியாக பார்க்கும் போது கண்களின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கார்னியாவை அது தாக்குகிறது. அதனால் தான் கண் வலி, கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இப்போது தெரிகிறதாமன்னா, வெல்டிங் வைப்பவர்கள் ஏன் யூவி ப்ரொடெக்டட் கிளாஸ், அதாவது புற ஊதா கதிர்கள் கண்களை தாக்காத வண்ணம் இருக்கக்கூடிய கண்ணாடிகளை அணிந்து கொண்டு வெல்டிங் வைக்கிறார்கள் என்று. புரிகிறது அமைச்சரே, நன்றாக புரிகிறது. நம்மை சுற்றி சிறு சிறு நிகழ்வுகள் நிறைய நடக்கிறது. ஆனால் அதுவெல்லாம் ஏன் என்று நாம் எப்போதும் சிந்திப்பதில்லை அமைச்சரே. ஆமாம் அண்ணா, இப்போது ஒன்றை கேட்கிறேன் பாருங்கள். பேருந்துகளில், குறிப்பாக இரவு நேரங்களில் பேருந்துகளை ஸ்டார்ட் செய்யும் போது அதில் இருக்கும் மின் விளக்குகள் எல்லாம் ஒரு நொடி பொழுது அணைந்து எரியும். கவனித்திருக்கிறீர்களா? ஆமாம் ஆமாம் அமைச்சரே. ஆனால் அது ஏன் என்று நான் சிந்தித்ததே இல்லையே. இப்போது தெரிந்து கொள்ளலாம் அண்ணா, சொல்கிறேன். பேருந்துகளில் இருக்கும் மின் விளக்குகள், சொகுசு பேருந்துகளில் இருக்கும் மின் விசிறிகள் போன்றவற்றிற்கெல்லாம் பேருந்தின் பேட்டரியில் இருந்துதான் மின்சக்தி செல்லும். அப்படி இருக்க பேருந்தின் இன்ஜினை ஸ்டார்ட் செய்வதற்கு உதவியாக இருப்பது ஸ்டார்டர் மோட்டார். அந்த ஸ்டார்டர் மோட்டார் இயங்கும் போதெல்லாம் அதற்கு அதிகப்படியான பேட்டரி பவர் தேவைப்படுமாம். அதனால் பேருந்தின் பேட்டரியில் இருக்கும் மொத்த சக்தியும் அந்த நேரத்தில் ஸ்டார்டர் மோட்டாருக்கு தான் செல்லுமாம். அதனால் தான் பேருந்தில் இருக்கும் மற்ற மின் விளக்குகள், மின் விசிறிகள் போன்றவை எல்லாம் அந்த ஒரு நொடி பொழுது மட்டும் அணைந்து எரிகிறது. அப்போது அதற்கு செல்லும் வோல்டேஜ் குறைந்து விடுமாம். ஓஹோ, சிறப்பு சிறப்பு அமைச்சரே, அருமை. நம்மை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளை எல்லாம் சற்று கூர்ந்து கவனித்தால் அதில் இத்தனை செய்திகள் கிடைக்கின்றனவா? ஆமாம் அண்ணா. சரி அமைச்சரே, இன்று இரவு மட்டும் அந்த திருடன் எங்கள் வீட்டுக்கு வரட்டும். வந்தால் அப்படியே உங்கள் எல்லா பலத்தையும் பயன்படுத்தி அவனை பிடித்து கட்டி போட்டு விடுவீர்கள். இல்லை அமைச்சரே, அவனை பார்த்தவுடன் நான் என்ன செய்வேன் தெரியுமா? திருடன் 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 என்று கத்த தொடங்கி விடுவேன் அமைச்சரே. அமைச்சரே, இந்த கூச்சல் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். திருடன் திருடன் திருடன், வாருங்கள் வாருங்கள், திருடன். தயவு செய்து கொஞ்சம் School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160.
ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.